ஸோ கைஸ், அந்த கப்புள்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்கங்க. அக்காவுக்கு சரியான அடி போல். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி பாவுங்க, வந்து பார்த்தா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கப்புள்ஸ் தாங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் எனக்கு அப்போவே தெரியுங்க, ஸ்ரீகாந்தை பொறுத்தவரையும் ஆணும் ஒரு விஷயத்த பார்த்தானா அது விளங்காது. மண்ணை போய் கேட்கல அப்படிங்கிறியா? ஸோ வந்து நம்மளும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போய்க்கலாங்க. ஏன் பாஸு, அட்வென்ச்சர் பைக்லேயே இந்த மாதிரி கீழே விழுகிறாங்கன்னா இப்போ நம்மளாம் யோசிச்சு பாரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இத்தனைக்கும் அவங்க ஹிமாலயன் இப்போ புதுசாக வந்த பைக் தாங்க வச்சுருக்காங்க. அந்த பைக் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ஃபுல்லாக ரைட் சைடு பைக் வந்து ஃபுல்லாமே டேமேஜுங்க. லிவர் பெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு பிரேக் ஜாம் ஆன மாதிரியே எனக்கு தோணுதுங்க. ஸோ இங்கே யாருமே இல்லையாடா, யார்கிட்ட கேட்க போகிற? அந்த அக்காட்ட கேட்குறியா? டேய், நம்ம பாதி தூரம் கீழே இறங்கி வந்துட்டோம்டா. சரி, கஷ்டமாக இருக்குங்க அவங்க கீழே விழுந்தது. இதுக்கு தான் அப்பப்போ வெளியே எங்கேயாவது வரணுங்கிறது. வீட்டிலையே இருந்தோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. கேட்க வேண்டியதானே இப்போ? ஆக்சுவலாக என்னன்னாங்க, இவன் வந்து கீழே அந்த கடையில் நம்ம டீ குடிக்கணும்னு சொன்னோம்லங்க, அங்கே நான் போய் கேட்க சொல்கிறான். டேய், நான் சொன்னேன்ல இங்கே அந்தளவுக்கு பாப்புலேஷன் இல்லைடா, எல்லாருமே இந்நேரம் வேலைக்கு போயிருப்பாங்கடா. இவங்க எல்லாமே ஹிந்தி பசங்கடா. ஹிந்தி பசங்கள்கிட்ட போயிட்டு பார்க்க எப்படி வாங்குறதுன்னு கேட்க போறியா? சார் இன்னும் அந்த அவங்க கீழே வந்து கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. நினச்சவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளை ஃபாலோ பண்ணி தாங்க வந்துட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக இந்த உள்ளே வரையும் போயிட்டு வந்தோம்ல. ஸோ அவங்க அப்போ தான் வந்து கீழே விழுந்துட்டாங்க போல். வந்து இவங்கள்ட்ட கேளுறா பாஸு, கேளு. அந்த மூவிலாம் படம்லாம் எடுப்பாங்கல்லண்ணே. அந்த பாறைக்கு போகணுண்ணே. அதான் அது லெஃப்ட்ல ஏறுது. அதான் அது 3 ரோடு பிரியும். அங்கனக்குள்ள அந்த லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாவா இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தாச்சு. அது மேலே இருக்க பாறைக்கு இங்கிட்டு போகிறது. டே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெஃப்ட் சைடு நம்ம போனோம்ல பைக்கில், அந்த ரூட்டில் போக சொல்கிறாரா? அதான்டா. சரி வாங்க. பெங்கான் படம் எடுத்தாங்கல்ல பாறைக்கு 10 நிமிஷம் நடந்து போனாங்க. நடந்து போகணுமா? ஏண்டா என்ன ப்ரோ? அப்சர்வேட்டரி. ஆமாம். என்னடா வந்தியா? இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அவன் மாப்பிள்ளை சீனை போடுவான். ஆனால் ஒரு மண்ணும் தெரியாதுங்க அவனுக்கு. ஸோ அவன் போய் இப்படி நிற்போம். அவங்க யூடியூப் சேனலான்னு கேட்குறாங்க. சார் ரொம்ப ரிஸ்க்குங்க. அவங்க எப்படி விழுந்தாங்க பார்த்தீங்களா? மனசே இல்லை. இன்னொரு வண்டி பின்னாடி விட்டுருப்பாருங்க. ஆக்சுவலாக இந்த சிமெண்ட் ரோட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேங்க.
பைக் போகாதான், நடந்து தான் போகணுமாமா. பார்த்துக்கலாம் எல்லாம் இருக்குது தான். ஓகேங்க, போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்த ரூட்லேயே தான் திரும்ப போகணுமா. ஒரே இடத்துவே சுற்றி பார்த்துட்டு இருக்கோங்க நம்ம. ஏன்டா இப்படி அலைய விடுற ஸ்ரீ? டேய், கேமரா ஓடிக்கிட்டு இருக்குடா, நீ வேற. இவன் வந்து அந்த அக்காலையே தாங்க இருக்கான். பாவம், சைட் அடிச்சு மண்ணாவர் வச்சிட்டான். ரொம்ப பாவங்க. ஆமாம், ரொம்ப அடி. அவர் என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமாடா? ரோடு நம்ம போனோம்ல இல்லடா, ஆக்சுவலாக என்ன தெரியுமா, அந்த அக்கா அவங்க வந்து ஸ்பீடாக வந்திருப்பாங்க, ரோடு நல்லா இருக்குன்னு. கீழே மண்ணை பார்த்தோன்னே பிரேக்கை பிடிச்சிருப்பாங்க, இழுத்து விட்டுருச்சு. அதான்டா ஃப்ரெண்ட்டை தான்டா பிடிச்சிருக்காரு. பேக்கை பிடிச்சா கூட ஸ்கிட்டு தான் ஆக்கி விடும். எங்கே பஸ் இதுலையாடா? ஆக்சுவலாக இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்டுக்கு போவோமானே தெரியல. ஏன்னா மாற்றி சொல்கிறாங்களா. அவங்க வந்து ஒரு கைடோடு போனால் தான் கரெக்டாக அங்கே போக முடியுங்க. நம்ம ரூட் டிக்கெட்டு போகிறதெல்லாம் டாஸ்க். ஏன்னா இங்கே கூகுள் மேப்பு கொடைக்கானலில் பெருசாக வேலையே செய்யாது. அதுதான். இன்னொன்று என்ன தெரியுமாடா, நம்ம போவோம், முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே போயிடலாம். சரி, அங்கிட்டு போயிடலாம். அங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு vlog எடுத்துட்டு கிளம்பிடலாம். டே, அந்த அக்கா விழுந்ததுக்கு நீ தான்டா காரணம். அப்படி தான்டா சூழ்நிலையெல்லாம். இவன் உடனே சுச்சுவேஷனில் பழிய போட்டுருவாங்க. ஸோ இங்கனக்குள்ளே தாங்க விழுந்தாங்க. பாவம்டா. டே கேப்சர், டேய் பாஸு, கேமராலெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குண்டா. அந்த அக்கா கீழே விழுந்து கிடந்தது. ஏங்க இவன் ரொம்ப காஞ்சிட்டாங்க. இருக்குண்டா, கேமரா ஆன்ல தானடா இருந்துச்சு. விழுந்தது இல்லை, கீழே விழுந்து கிடந்தாங்கல்ல, அது இருந்துச்சு. மனசே கேட்க மாட்டேது. என்னடா லெஃப்ட்னு சொன்னாங்களா? டேய் ஏன்டா திரும்பவும் அதே ரூட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க? டே, பைக்லையா போகிறது? இங்கே நிப்பாட்டிடுவோமா? ஆக்சுவலாக திரும்பவும் அட்வென்ச்சர் தாங்க பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். R15 வரக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்து 155cc தான், பவரே இருக்காது. பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். டே பாஸ், அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாதரா பைக்கு. இங்கே நிப்பாட்டிடுவோமா? ஏதாவது கார் வந்துருச்சுண்ணா வரும்போது. ஓரம் தள்ளு. இங்கனுக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டுங்க நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். யாரை நம்பியும் நான் இல்லைடா அப்படின்ட்டேன். மாப்பிள்ளை இழுத்துடுறா. சரி, இங்கனுக்குள்ளே ஓரமாக அப்படியே நிப்பாட்டிட்டு போயிடலாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டே சேஃபாக இருக்குமாடா? ஒரு நிமிஷம் ஃபேன் மட்டும் ஆஃப் ஆக்கிட்டோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் பெரிய பெரிய சம்பவம் நடக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு ரெடி ஆயிடுச்சுடா. கிளம்பும். கரெக்டு தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கூக்கால் போனப்போ இதே மாதிரி தாங்க ட்ரெஸ் போட்டு வந்தான்.
ஓகே, நான் மேலே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. போட்டாச்சு கைஸ். எக்ஸாக்டாக வந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஆனால் இப்போ என்ன ஒரு டாஸ்க்னால் வந்து இங்கேருந்து எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமாடா மேலே போகிறதுக்கு? 10 நிமிஷம் ஆகும். 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய நாய்க்குட்டியில் அந்த தோட்டத்தில் வளர்க்குற நாயெல்லாம் இருக்கனால நம்மளால சரியாக போகவே முடியல. அதான் லைட்டாக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோப்ரோ வேறு ஆஃப் ஆயிடுச்சுங்க, பேட்ரி மாற்றணும். ஆனால் வந்து நம்ம கூட அந்த கப்புள்ஸ் கீழே விழுந்துட்டாங்கப்பா. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்ம முன்னாடி போயிட்டுருக்கான்ல இவன் தாங்க. சார் அதானே எனக்கு பயமாக இருக்குது. போடா பார்த்துக்கோண்டா மௌனே. அவ்வளோதான். நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும்னா ரிஸ்க் எடுத்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரிஸ்க்கு வந்து போகிற வழியிலையும் சரி லைஃப்லையும் சரி எடுத்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். சிரிக்கிறாங்க, நல்லா இருக்கு. அது வந்து போகிற வே எல்லாமே ஒரு நிமிஷங்க தெரியுதா, ஃபுல்லாமே நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக. ஆள் இருக்காங்களாடா? ஓ ஓகேங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு vlog மேக் பண்ணுறேங்க. நம்ம கேட்டாச்சுங்க, இங்கே இருக்க லோக்கல் கெட்டு நம்ம போகிற வழி தான் கரெக்டான வழி. ஸோ இங்கே தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற இடமாமா. ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன ஒரு ஹிமாலயனோ இல்லை KTM அட்வென்ச்சர் 390 இருந்துச்சுன்னா இங்கேயும் நம்ம மாஸ் பண்ணிடலாம். அட்வென்ச்சர் பைக்கில் இந்த போட்டு போடுறோம், KTMல நம்ம பண்ண மாட்டோமா, ஹிமாலயனில் பண்ண மாட்டோமா? ஓகேங்க, போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு மேலே போயிட்டு அந்த வியூ வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. அது வந்து பரவாயில்லைங்க, இது ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது. மோட்டோ vloggingக்கு தேவையான ஒரு கேமரா கோப்ரோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனால் vloggingக்கு தேவையானது ஐஃபோனோ இல்லை கேமராவோ. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காகவே ஐஃபோன் வாங்கிட்டாங்க. ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நான் மேலே போயிட்டு டாப்புக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அது வந்து போகிற வழி எல்லாமே அட்வென்ச்சர் தான். மேலே போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஹெல்மெட் தூக்கிட்டு வர்றது வெயிட்டுங்கிற, நான் உன் ஃபோனை தூக்கிட்டு வர்றது எனக்கு வெயிட்டாக இருக்குது. ஓகேங்க, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. மச்சான் நீ எப்படியும் வீடியோவில் வந்துடுவாடா, வாய்ப்பே இல்லை பாஸ். நீ வீடியோவில் வந்துடுவேன், சாங் கேஷ்லாம் விடு. நான் வந்து இவனை ஃபேஸை வந்து காமிச்சிக் பார்க்கக்கூடாதுன்னுதான். ஆனால் மோட்டோ vloggingல நிறைய இடத்துல என் ஃபேஸ் கவர் ஆயிடுச்சு. நல்லா இருக்குடா பாஸ். என்னோட ஹூடி போட்டுக்கிறியா? இப்படி கேமரா மட்டும் பத்திரம்டா. பவர் ஆஃப் ஆயிடுச்சான்னு பாரு. லைட் எரியுதா முன்னாடி? ஆஃபில் தான் இருக்குது. ஓகேங்க, மேலே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரமாக அதுவும் தெரிலங்க. ஏன்னா வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ரக் பண்ணி வந்தோம், டயர்டாயிருச்சு. ஸோ பையன் வந்து மட்டையாயிட்டான் கீழே. நாங்களும் அப்படியே ஹெல்மெட்லாம் வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோங்க. குடிக்கிற தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி. அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கே. என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப தாகமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரிலங்க. ஐயோ, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. R15 வாங்கிட்டு இங்கேலாம் வண்டி ஓட்ட முடியாதுல்ல. சாம இப்போ யோசிக்கிறேன், ஹிமாலயன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கலாமோன்னு. அதுலேயுமே ரிஸ்க்கு தான் இல்லை என்னடா. ஓகே, பார்ப்போம்.